இன்றைக்கி நம்ம எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் இருந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ கூட நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எப்போ முதல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு யோசிச்சோன்னா நம்ம எல்லாருமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். பட் ஸ்மார்ட் ஃபோன் IBM அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இந்த மாதிரி ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய இன்வென்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்குது. அதில் டாப் 12 இன்வென்ஷன்ஸ் இந்த வருஷம் 2022 நடந்த 12 கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, இல்லை மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது, ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நடத்தப்பட்ட 12 இன்வென்ஷன்ஸ் நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 1 சயான் EV. இது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் சோலார் கார் உருவாக்கியிருக்காங்க. யூ ஹர்ட் மீ ரைட். நம்ம ஆல்ரெடி தெரியும் டெஸ்லாங்கிறது எலக்ட்ரிக் கார். இது வந்துச்சுனாலே வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் செலவு மிச்சமாகும். ஆனாலும் நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு தேடி போய் சொருவிட்டு இருக்கணும், கரெக்டாக? பட் சயான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கம்பெனி உருவாக்கின EV வந்து நீங்கள் சார்ஜே பண்ண தேவையில்லை. அந்த காரை நீங்கள் வந்து ஓட்டிட்டு போனாலே போதும். அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஊரில் வந்து வெயில் அடிக்கிறப்போ அந்த காரை சுற்றி வந்து சோலார் பேனலாக இருக்குது. இந்த சோலார் பேனல்ஸே இந்த காரை வந்து ரீசார்ஜ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் கார் நீங்கள் ஒரு டைம் வாங்கினா போதும், மறுபடியும் சார்ஜ் பண்ணவே தேவையில்லை. ஃபார் எவர் இட் வில் பி ரன்னிங். மதனு மழை காலத்தில் டிசம்பர் மாதம் என்ன மதனு பண்ணுறது, வெயிலே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவாக சாக்கெட்டை வச்சு இன்சர்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துட்ருக்காங்க. பட் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையே இருக்காது. இந்த கார் சூரிய வெளிச்சத்தை மட்டுமே யூஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் மார்க்கெட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவோட ருபீஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 lakhs காஸ்ட் ஆகுது. ரெண்டாவது கிரேசியான இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர். மதனு வயர்லெஸ் சார்ஜரில் என்ன மதனே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் மேலே நீங்கள் இப்போ ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ணுறீங்க, கரெக்டாக? பட் இமேஜின் திஸ், உங்கள் கையில் இப்போ இந்த ஃபோன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டாக? நீங்கள் எந்த ப்ளக் பாயிண்ட் கிட்டேயும் இல்லை, எந்த ஒயரையும் உங்கள் ஃபோனில் சொருவலை. ஆனால் உங்கள் ஃபோன் இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எஸ், இதுக்கு Xiaomi, அதாங்க மீ ஃபோன், அவங்க வச்சிருக்கிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸ்ஸாக உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். காற்றுல சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் ஃபோனை நீங்கள் லிட்டலாக வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 5 watt கெப்பாசிட்டி. ஸோ சார்ஜ் கொஞ்சம் ஸ்லோவாக இருது. ஆனால் வயர்லெஸ்ஸாக ஏரில் சார்ஜ் ஆகுது. இதை நீங்கள் ஆன் பண்ணி மட்டும் வச்சா போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் இது சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து மூணாவது கிரேசியான இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Seeed அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபோல்டிங் டிவி வச்சுருக்காங்க. எஸ், டிவி வந்து லிட்டரலாக உங்கள் வீட்டில் வந்து இடம் பற்றாக்குறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிவி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட தரைக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா தரைக்குள்ளே இருக்கிற டிவி வந்து அப்படியே மேலே வந்து பெரிய ஸ்க்ரீனாக இவால்வ் ஆகி நிற்கும். இன்ஃபேக்ட் அந்த ஸ்க்ரீனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மைக்ரோ LED அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 120 இருக்குது, 120 inches. அது வந்து எனக்கு எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு கூட தெரியல. உங்கள் ஃபோனோட சைஸ் வந்து ஜென்ரலாக 6. நீங்கள் ஒரு பெரிய டிவி ஷோரூம் போனீங்கன்னா மிஞ்சி போச்சுன்னா 85 inches இருக்கும். 120+ inches இருக்கிற மாதிரி ஒரு டிவி வந்து தரைக்குள்ளேருந்து வெளியே வந்து அன்ஃபோல்ட் ஆகும். மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா அது தரைக்குள்ளே போய்டும். நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பயங்கரமான இன்வென்ஷனாக இந்த வருஷத்துக்கு பார்க்கப்படுது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் தெரியும், இதில் ஜென்ரலாகவே இந்த கோவிட் டெஸ்ட் பண்ணுறது ஒரு கடுப்பான வேலை. மூக்குக்குள்ளே ஒரு குச்சியை விட்டு சொருவிட்டு இருப்பாங்க, கரெக்டாக? வடிவேல சொல்கிற மாதிரி வாய்க்குள்ளே கத்தியை விட்டு சுற்றுறங்கிற மாதிரி மூக்குக்குள்ளே விட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் ட்ராவல் பண்ணுறது. உண்மையிலே நான் கோவிட் 2 வருஷம் பெருசாக ட்ராவல் பண்ணாமல் இருந்தது காரணம் இதை மூக்குக்குள்ளே விட்றது தான். எல்லா ஏர்போர்ட்டில் ஏறுறப்போ ஒன்று, இறங்குறப்போ ஒன்று, போர் அடிக்கிறப்போலாம் உள்ளுக்குள்ளே ஒன்று, கடுப்பாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பயங்கரமான இன்வென்ஷன் பிரீத் அனலைசர். நீங்கள் வந்து வெறுமனே ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணால் போதும், அது வந்து இமீடியட்டாக 5 செகண்டில் உங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையா, அப்படி கோவிட் இருந்துச்சுன்னா அது எந்த வேரியண்ட்டுங்கிறது வரைக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். மதனு கோவிடே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வரல என்னன்னு யோசிக்காதீங்க. சைனாவில் கோவிட் மறுபடியும் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. எனிவே, அஞ்சாவது கிரேசியான இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த டிவி ரிமோட்டில் இருக்கிற ஆனால் ஒரே கடுப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்புறம் நம்ம அதுக்குன்னு ஒரு பேட்டரி, வேறு எதுலேயுமே நம்ம இப்போ பேட்டரி யூஸ் பண்ணுறதுல எல்லாமே ஒயர் தான் சார்ஜ்னு போயிட்டோம். இந்த பேட்டரி மட்டும் நம்ம ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு கடுப்பான வேலை. ஸோ இதுக்கு வந்து சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ரிமோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. சோலார் பேனல்னு சொன்னோன்னே இதை போய் நீங்கள் வெயிலில் வைக்க தேவையில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற வைஃபை ரேடியேஷன்லேருந்து சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இருக்குல்ல, இதை வச்சே வந்து இந்த ரிமோட் ரீசார்ஜ் ஆகிக்கும். ஸோ இந்த எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு கார் சொன்னேன்னா அந்த மாதிரி இந்த ரிமோட் வந்து வர்ச்சுவலாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ சின்ன வேலை தானே ரிமோட்டுங்கிறது, அதுக்கான எனர்ஜி இதுலேருந்து ஆர்டிஃபிஷியல் லைட்லேருந்து அது எடுத்துக்குது. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.